மகாராஷ்டிர மாநிலத்தில் மும்பை புனே விரைவு சாலையின் இணைப்பு சுரங்க பாதைக்குள் பாறை இடுக்குகளிலிருந்து தண்ணீர் அருவி போல் கொட்டும் அதிர்ச்சியூட்டு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கனமழையால் சுரங்கப்பாதையின் உட்புற சுவர்களில் ஏற்பட்டுள்ள பலத்த நீர் கசிவு பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பராமரிப்பு குறித்த பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதிவேகத்தில் வரும் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மும்பை மாநகரில் கொட்டி தீர்க்கும் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நகரின் அடையாளமாக திகழும் டப்பாவாலா மதிய உணவு விநியோக சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் வார இறுதி முதலே இடைவிடாது பெய்து வரும் பலத்த மழையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தண்டவாளங்களில் நீர் தேங்கியுள்ளது. புறநகர் ரயில்கள், மிதிவண்டிகள் மற்றும் கைவண்டிகளில் உணவு டப்பாக்களை எடுத்துச் சென்று விநியோகம் செய்யும் டப்பாவாலா சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 136 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு மும்பையின் அடையாளங்களில் ஒன்றாக மாறிவிட்ட டப்பாவாலா சேவை நிறுத்தப்படுவது அரிதினும் அரிதான நிகழ்வு என்று மும்பை வாசிகள் கூறுகின்றனர். மும்பை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பலத்த மழை மற்றும் மண் சரிவு காரணமாக ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து புனே செல்லும் அதிவிரைவு சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மண்ணை அகற்றும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு பாதை சீரமைக்கப்பட்டது. மேலும் மும்பை புனே ரயில் பாதையில் லோனாவாலா பகுதியில் தண்டவாளத்தில் மண் சரிந்து கிடக்கிறது. இதனால் 16 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 9 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மும்பை புறநகர் ரயில் சேவையில் சில பிரிவுகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பிற பகுதிகளில் தண்டவாளங்களில் நீர் தேங்கியதால் புறநகர் ரயில்கள் தாமதமாக இயங்கி வருகின்றன. பலத்த மழை காரணமாக மும்பை புனே பாதையை தொடர்ந்து மும்பை கோவா பாதையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் பகுதியில் நீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து சில மணி நேரம் ஸ்தம்பித்தது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் நிற்க நேரிட்டது. மிக முக்கியமான நெடுஞ்சாலையில் வடிகால் வசதிகள் போதுமான அளவு இல்லை என வாகன ஓட்டிகள் விமர்சித்தனர். இதற்கிடையே ராய்கட் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக தீவிர கனமழை பொழியக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய அனுமதிக்குமாறு தனியார் நிறுவனங்களுக்கு மகாராஷ்டிர பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் கடற்கரை மற்றும் தாழ்வான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மும்பை மாநகராட்சி அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவில் பெய்து வரும் கனமழையால் அந்நாட்டின் வடக்கு பகுதியில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவின் உள் மங்கோலியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 கிராமவாசிகளும் லியோவோனிங் மாகாணத்தில் 3 பலியாகினர். அங்கு பெய்த 33 சென்டிமீட்டர் மழையால் வீதிகள் ஏரிகளாக மாறின. இதற்கிடையில் மேசாக் என்ற புயல் தெற்கு சீனாவின் குவாங்ஸி பகுதிக்குள் நுழைந்தது. இதனால் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடி கார்கள் நீரில் மூழ்கின. இது 2 தசாப்தங்களில் இல்லாத மிக மோசமான வெள்ளம் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. மும்பையில் மழை பாதிப்புகளால் 6 நாட்களில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இது அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாகவும் மகாராஷ்டிர காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் விஜய் வடவாட்டியார் தெரிவித்திருக்கிறார். அரசின் திறமையின்மையால் அப்பாவிகள் இறக்க நேரிடுவதாகவும் விஜய் வடட்டிவார் தெரிவித்தார். மும்பையில் உள்ள வெள்ள பாதிப்புகளை தவிர்க்க பாதுகாப்பு தணிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்புகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருமுறை வானிலை குறித்த அறிவிப்புகள் மக்களுக்கு வழங்கப்படுவதாகவும் மும்பை மேயர் ரித்து தாப்டே தெரிவித்தார்.